இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறைவன் தாமே நம்மிடம் பேசுகிறார். இந்த நூலை வெறும் ஒரு நூலாக பார்க்காமல், don't see this merely as a book, but see it as a person. ஒரு நபரா பாருங்க, ஒரு மனிதரா பாருங்க, மனு ஒரு எடுத்த இறைவனா பாருங்க இறைவார்த்தையை. முற்காலத்தில் இறைவன் இறைவாக்கினர்கள் வழியாக பேசினார். அதே இறைவன் அடுத்த காலகட்டத்தில் தன் மகன் வழியாக பேசினார். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த 3 வசனங்களும் சொல்கிறது, பைபிளை தொட்டாலே ஹீலிங், பைபிளை வாசிச்சாலே ஹீலிங், பைபிளை தேடி தெரிந்து உங்களுடைய மனதிலே பதிவு செய்து பாருங்கள். உங்களுடைய உடல் நலனுக்கு அது காரணமாகணும். பைபிளுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது, பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். அதனாலதான் அல்லேலூயா என்ற பாடல் பாடும்பொழுது எழுந்து நிற்கிறோம். முதல் வாசகத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், 2ஆம் வாசகத்தில் உட்கார்ந்து நம்ம அல்லேலூயா என்ற பாடல் பாடும்போது எழுந்து நிற்க காரணம் என்ன? அடுத்தது வருகிறார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்காக எழுந்து நிற்கிற இடம் அல்லேலூயா. அப்ப இந்த நற்செய்தி வாசகம் என்பது இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிறார். திருவழிபாட்டு முறைக்கு வெளியும் அன்றாடம் திருவிவிலியத்தை எடுங்க, தொடுங்க, வாசிங்க, மனசுல பதிவு செய்யுங்க சில வசனங்களை. இறைவார்த்தை உங்களை வாழ வைக்கும், இறைவார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும்.